அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன் பாதிப்புகளை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பார்க்கின்சன் பாதிப்புகள் வரக்கூடிய காரணங்கள் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி அலசி ஆராயும் பொழுது அதற்கு ஒரு சரியான நம்ம பார்த்தீங்கன்னா காரணங்களை சொல்ல முடியறதில்லை. வயதும் மரபியல் காரணங்களும் சில காரணங்களாக நம்ம சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன் நோய் பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில நோயாளிகளை தவிர 50 வயதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. எப்பயாவது ரொம்ப அரிதாக பார்த்தீங்கன்னா இந்த 50 வயதுக்கு கீழே உள்ள இந்த பார்க்கின்சன் பாதிப்புள்ளவர்கள் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அப்படி இந்த பார்க்கின்சன் நோய் பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண்களை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக்குறத நம்ம பார்த்துருக்கோம். பெண்கள் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த சதவீதம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பார்க்கின்சன் பார்த்தீங்கன்னா பலவிதமான அறிகுறிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கு காரணங்கள் நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த மூளையில டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளை கடத்தக்கூடிய ஒரு வகையான இந்த சுரப்புகளை தான் நம்ம காரணமா சொல்றோம். இந்த பிரெயின்ல ரொம்ப டெப்தா இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சப்ஸ்டன்சியா நைக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெயினுடைய ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த டோபமைனை சுரக்குது. இந்த சப்ஸ்டன்சியா நைக்ரால பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் அது உற்பத்தி பண்ணக்கூடிய சுரக்கக்கூடிய அந்த டோபமைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது மூளையில் இருந்து தகவல்களை சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா நரம்புகள் மூலமாக கைகளுக்கு, கால்களுக்கு, உடலின் மற்ற சில பாகங்களுக்கு, தசைகளுக்கு, உடல் உள்ளுறுப்புகளுக்கு என்று பலவிதமாக பார்த்தீங்கன்னா இந்த தகவல்களை எடுத்துட்டு போறது இதனுடைய முக்கியமான வேலை. இப்போ ஒரு டோபமைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தசையில போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த தசை இறுக்கமடைஞ்சு அது தசைகள் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். மசில் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மசில் கன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையை அதிகமாக செய்யும் அப்படின்னீங்கன்னா இதோடைய குவான்டிட்டி ஆஃப் அந்த டோபமைன் செக்ரீஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா குயிக்காகவும் ஃபாஸ்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் இருக்கும். அப்போ அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அந்த அசைவுகளை அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த டோபமைனுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு முக்கியமான சுரப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த டோபமைன் செய்யக்கூடிய அந்த வேலைகளை ப்ராப்பராக எந்த டைரக்ஷனில் செய்யணும், எவ்வளோ லோடு ஒர்க்கை கொடுக்கணும், அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றமான சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு ஆப்போசிட் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேர் பார்த்தீங்கன்னா அசிடைல் கொலைன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டோபமைன் அல்லது இந்த அசிடைல் கொலைன் இந்த இரண்டு வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை அதை ஸ்மூத்தாக ரித்தமிக்கலாக கரெக்டாக செய்ய வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அசிடைல் கொலைனும் இந்த டோபமைனும் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரியான அளவில் சரியான விகிதத்தில் இருந்தால் தான் ஒரு வேலையை நாம் தடுமாறாமல் கரெக்டாக செய்ய முடியும். கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோஆர்டினேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த கோஆர்டினேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது
மூளையில எந்த பகுதின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும், இது சிறுமூளை பகுதி தான். ஸோ இப்போ இந்த அசிட்டைல் கொலினும் இந்த டோபமைனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பேலன்ஸாக ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில் தன்னோட வேலையை சரியாக ரிதமிக்கலாக ஸ்மூத்தாக செய்ய முடியாமல் போகுது. ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இந்த டோபமைனுடைய செக்ரீஷன் அளவு வந்து குறையிறது இந்த மூமெண்ட் வந்து குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அல்லது நாம இப்படின்னு சொல்லலாம், இந்த அசிட்டைல் கொலினுடைய ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக வந்து செக்ரீட் ஆச்சு அப்படின்னீங்கன்னா அதனாலையும் நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டியில் வந்து பிரச்சனை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னீங்கன்னா த இம்பேலன்ஸ் பிட்வீன் டோபமைன் அண்ட் அசிட்டைல் கொலின் நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். ஸோ அசிட்டைல் கொலின் வந்து கூடுறது, டோபமைன் குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமநிலையில் பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூளை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ரீஷன் வந்து குறையிறது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இந்த சப்ஸ்டன்ஸே நைக்ரா அப்படின்ற மூளை பகுதியில் டோபமைன் செக்ரீஷன் வந்து குறைந்து போகிறது ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கிறதுனால இந்த பிரெயின்ல இருந்து வரக்கூடிய இந்த சிக்னல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோபமைனோட அளவு வந்து குறைந்து நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய விடாமல் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த டோபமைன் அசிட்டைல் கொலினுடைய இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையின் விளைவாகத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கின்சன் பாதிப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகளை நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 தான். ஒன்று ட்ரெமர், ரெண்டாவது ரிஜிடிட்டின்னு சொல்லக்கூடிய தசை இறுக்கம், மூன்றாவது போஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டி, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராடிகைனேசியா. இப்போ இந்த டோபமைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசையில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து செய்யக்கூடிய அந்த பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் ஆகுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்னலை பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை முதுகு தண்டுவடம் வழியாக அதில் இருக்க நரம்புகள் வழி ஸ்பைனல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த தண்டுவட நரம்புகள் வழியாக உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தசைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்று அடையும். ஸோ அப்போ அந்த சிக்னலில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெமர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தசைகளுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலில் மற்ற பாகங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல்ஸ்லாம் வந்து போகும் இல்லையா? அப்படி போகக்கூடிய உடல் உள்ளுறுப்புகள் மற்ற பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து போகிறது வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். ஆனால் இது வந்து உடனே ஏற்படுத்துமான்றது தான் வந்து முக்கியமான பிரச்சனை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன், இதனுடைய அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிகிறது வந்து கிடையாது, கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். கிராஜுவல் ஆன்செட்னு நம்ம வந்து சொல்லுவோம், சரிங்களா? இந்த மாதிரி இதனுடைய அறிகுறிகளின் தோற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோபமைனுடைய வந்து ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. இதோடைய பாதிப்பு இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சப்ஸ்டான்ஷியா நைக்ரான்னு இருக்கக்கூடிய அந்த மூளைப்பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைவது அல்லது சுருங்கி போகிறது, அந்த மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது தான் இதனுடைய சுரக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுரக்கிறது வந்து கம்மியாக வந்து இருக்கும். அப்படி கம்மியாக சுரக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சொன்ன மாதிரி இந்த கைகளில் நடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைல்டாக வந்து இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 தடவை வர்றது, மாதத்தில் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதத்தில் 10 ஒரு தடவை வந்து வர்றது, அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு தடவை வந்து வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெமர் கூடிட்டே வந்து இருக்கும். இந்த ட்ரெமர் கூடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட டோபமைனோட ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால மற்ற பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு வந்து குறையும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இதோடைய அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியேறுது. இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த டோபமைன் வந்து குறையிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளையில வந்து இருக்கக்கூடிய அந்த சுரப்புகள் வந்து சுரக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போய் இந்த தசைகளுக்கு செல்ல வேண்டிய முக்கியமான சமிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ல முடியாம இந்த ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோபமைன் அப்படின்றத வந்து செக்ரீஷன் ஆகக்கூடிய அந்த டோபமைன் வந்து பார்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டோமா அப்படின்னீங்கன்னா நம்ம இந்த பிரச்சனையை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். ஆனால் பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய இந்த செல்கள் வந்து சுருங்குவதை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போவதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. அப்போ நம்ம வந்து என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இந்த சுரக்கக்கூடிய அந்த டோபமைன் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலோபதி மருத்துவ முறையில் நம்ம வந்து கொடுக்கும் பொழுது இந்த கைகால்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய தசை இறுக்கங்கள், தசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுக்கங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைவதற்கு வாய்ப்பாக வந்து இருக்கிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிறைய வகையான வந்து மருந்துகள் வந்து இருக்கு. லிவோடப்பா, கார்பிடப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோப்பான்னு சொல்லி முடியக்கூடிய சில அந்த மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எடுத்துக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இந்த டோபமைனுடைய வந்து முக்கியமான பாதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கின்சன்ல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது. இந்த பார்க்கின்சன்ல ஏற்படக்கூடிய பலவிதமான இந்த அறிகுறிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோபமைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரணம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து மிக சிறந்த தகவல்களை கொண்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.